கண்ணகி என்னாச்சு? ஆச்சு இதோ வந்துட்டேன். எல்லாரும் எங்க? இதோ மேடைக்கு பின்னால. சேலையை மாத்திட்டியா? உள்ள வரலாமா? இங்க வா, எனக்கு கொஞ்சம் உதவு. என்ன உதவி? ஏய், என்னது இது? என்ன? குங்குமத்தை இந்த மாதிரி கழிச்சு வச்சிருக்க. சீன் அப்படிதானே? அது அடுத்த சீனுக்கு. இந்த சீன்ல ஒழுங்கா தான் இருக்கணும். இரு. எம்மா கண்ணகி, சிலம்பெங்க அதையும் கழட்டிட்டியா? அதுவும் அடுத்த காட்சிக்கு தான். இரு, நானே போடுறேன். அம்மா, என்னம்மா இது? அப்புறமும் கண்ணகி இதை என்னைக்குமே கழட்டலைன்னு செய்யுள படிச்சிருக்குமா இல்லையா? ஏன் கழட்டி வச்ச? அது அவசரமா தயாராகிற பதட்டத்துல மறந்துட்டேன். மன்னியுங்கள் மன்னா. சரி, நானே போட்டு விடுறேன். கண்ணகி எங்க? நான் வந்துருச்சு. வா வா வா. மங்களாணி எழுந்தது மாலைத்தால் சென்னி வைரமணி தூணகத்து நீலவிதானத்து நித்திலிப்பும் பந்தர்கீழ் வானூர் மதியங் சகடனை வானத்து சாலி ஒரு மீன் தகையாலை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவளங் செய்வது காண்பார் கண் நோன் பெண்ணே. கண்ணகி வா. வீரையினர் மலரினர் விலங்கு மேனியர் உரையினர் பாட்டினர் ஒசிந்த நோக்கினர். சரியா போச்சு. இது போன காட்சி. நடந்து முடிஞ்ச காட்சி தான் இங்க. இப்போ தாயே வா. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. The damage is done. அவர் லிவர் சுருங்கி போச்சு. அதான் அவரே சொல்றாரு அதிகமாக ஆல்கஹால் குடிப்பாருன்னு. இவனுக்கு 40 வயசு கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு செவியரா டேமேஜ்? இல்லை சார், நம்ம உடலில் வர பாதிப்பு பொதுவாக தான் வயசை சம்மந்தப்பட்டது. மற்றபடி டெய்லி லைஃப் ரொட்டீன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதுவும் இதுக்கு முக்கியமான காரணம் தான். டாக்டர், சிம்டம்ஸ் எதுவும் இல்லாமல் எப்படி இவ்வளோ சிவியர் ஆகும்? அடிக்கடி நெஞ்சரிச்சல் வருமா? நான் டீஹைட்ரேஷன் நினச்சேன். ஏன்னா அப்பப்போ மைல்டாக கேஸ்ட்ரிக் பெயினும் வரும். சரியான நேரத்தில் சாப்பிடாதனால வருதுன்னு நினச்சேன். வாட் இஸ் திஸ் இந்தியா? நினைச்சேன்னு இவ்வளவு அலட்சியமா சொல்ற? யூ ஆர் எ நேவல் ஆஃபீஸர். நீ இன்னும் டிசிப்ளினாக இருந்திருக்கணும். ஆக்சுவலி சார், அவர் அடிக்கடி கப்பலில் போகிறவர். அவருடைய லைஃப் ஸ்டைலில் ஆல்கஹால் ட்ரிங்கிங் இஸ் வெல் அவாய்ட் பண்ண முடியாது தான். ஆனால் நான் எல்லாரையும் சொல்லலை. இவருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா இவர் லிமிட்டை தாண்டி குடிச்சிருக்கிறாரு. டாக்டர் ப்ளீஸ், இதை எப்படி க்யூர் பண்ணுறது? ஏன் எதையோ சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? நாங்களே இப்போ தான் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். சும்மா இருடா செந்தில். டாக்டர், ஏன் பேசாமல் இருக்கீங்க? இதுக்கு ஒரே வழி
லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். டாக்டர் அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. உங்கள் பிளட் குரூப்க்கு ஏற்ற டோனர் வேணும், அதுவும் சீக்கிரமாக வேணும். அப்போ தான் இது பாசிபிள் ஆகும். டாக்டர் நான் டொனேட் பண்ணுறேன். இல்லை சார், உங்கள் 2 பேர் வயசுக்கு இட் இஸ் நாட் அட்வைசபிள். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அவர் இன்னும் ஆக்டிவாக ஸ்பாட்ஸில் இன்வால்வ் பண்ணுறாரு. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மெடிக்கல் ப்ரொசீஜர் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். நாங்களும் ஹாஸ்பிட்டலில் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்குறோம். குட்டி இதெல்லாம் கொண்டு போயிருக்கு பார்த்தியா? நான் என்ன வேற என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. பா செந்தில், எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். இப்படியா செய்வ நீ? ஐ எம் ஸோ டிசப்பாயிண்டட் வித் யூ. இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள் அவனை சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் பண்ணுவாங்க? அதுக்காக அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? I'll take my leave. At last, hey, stop it! I have beaten you. What's happening? What's happening? Go. What's happening here? What's going on? Nothing. Look, I just get my bag and we can go swim, yeah? Tio, why did you do that, man? Nothing. We are friends. Friends? Then why? Yes, we are friends. But not close friends. No. Why? He is my friend for he's ambitious. But we cannot be close friends because he's a bit arrogant, forceful. His head is always held high in the air. So So it's okay to beat him. Not to the extent of being hateful. Then what's the issue? He always peeks into my notebook when I take notes. He's not even attentive in class. So what? How come he always have the upper hand during the senior Cambridge examinations? The whole Malaya and Strait settlements. Every time. And that disturbs you? Of course. There is a rivalry between us. Every time there's an exam, I try to beat him and he tries to beat me. He shocked me right from the beginning. At last, I have beaten him nicely today. Okay, let's go. Are you okay? Yeah. Did you peep into his notes? Yeah, he keeps beautiful notes of our lessons. He's a class topper. But he covers his pages with his hands up. You might want to be careful of that one. Are you friends? I mean, who isn't with me? No, why the scuffle? That's the game, no? I mean, the last time I beat him, you took it gentlemanly, no ill will. Right, and today he triumphed over me. But it's okay. There's next time. Anyways, I need to return these books to the library. Detective thrillers? No, I prefer westerns. Good choice. I prefer westerns too. But my whole family likes Indian literature. That is rich and extensive. I would love to have a read sometime. Wait, today's Friday, right? Yes? Every Friday, the British mailboat comes to Tanjong Pagar Wharf with British magazines and pictorials. Yeah, but we can't afford that. Yeah, that's why the library helps. But I can't miss that mailboat experience. We're supposed to go swimming today. Yes, we can go to Tanjong Pagar Wharf and come back and swim. But it's right here. We'll go and then swim. Okay, fine, but you owe me a lap. Okay. What are you looking forward to anyway? You know, British pictorials. ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. ஆமா ருக்கி அவனை கூட வச்சுக்கிட்டு சுத்துறா. என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னேன். ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? எனக்கும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு தோணுச்சு. அதான் ஆஃபீஸ் வெளியே ஏதாவது வேலை இருக்கும்போது கூட வர சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் கூட்டாளிக்கு அடிக்கடி வெளியே வர பிடிக்காது. நம்ம ருக்குக்கு இந்த மாதிரி டேரிங்கான செய்தியெல்லாம் எழுதணும்னு ரொம்ப ஆர்வம். ஆமாம் ஆமாம், நம்ம சப ஸ்டோரியெல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படித்தல அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் எழுதணும்னா கொஞ்சமாவது கீழே இறங்கி ரீசர்ச் பண்ணணும். நீ அவள் கூட இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கும். ஏற்கனவே 2 பேர் வேறு அவளை எப்போதும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியுமா உனக்கு? அப்படியா? இல்லைம்மா, இது எனக்கு தெரியாது.
ஆளும் தெரியாமல் காலை விடாது. ம், நீ அவள் கூட இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், அவளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஆ, நீ தான் ஆஃபீஸரே அடிச்ச ரோஷக்காரனாச்சே. ஆ, ஏன் மாமா இப்போ தான் அதே சொல்லி வெறுப்பேற்றுறீங்க? வெறுப்பா சாப்பாடு சாப்பிடு. மாமா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். உங்களுக்கு ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி தெரியுமா? என்ன பார்த்தா அதை பற்றிலாம் தெரிஞ்ச மாதிரியா இருக்கு. உங்களுக்கே தெரியாதா? என்னடா எனக்கே தெரியாதா? ஆமாம், எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை மாமா, ஏன் கேட்குறேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டாக் ட்ரேடிங்கில் கொஞ்சம் காசு பார்க்குறான். என்கிட்டயும் சொன்னான். அவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியும்? அவனுக்கு ஏதோ லோபம் கிடச்சிச்சான், அப்படியே படிப்படியாக கற்றுக்கிட்டான். அதில் எப்பப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிப்ஸ் தான் கொடுப்பாங்க. இங்கே பாரு கார்த்தி, எனக்கு இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கை பற்றிலாம் தெரியாது தான். ஆனால் நல்லா காசு செஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன், முழுசாக காசை விட்டவங்களையும் பார்த்துருக்கேன். என்ன இது, நீ முதல் கற்றுக்க. ஆ, அதான் மாமா உங்கள்கிட்ட முதல்ல கேட்டேன். பார்த்து பக்கமாக செய்டா. நீ நல்லா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். ஆ, இன்னொரு சப்பாத்தி சொல்லுவா? இல்லை மாமா, ஃபுல்லாக இருக்கேன். சாப்பிடு. ஏமா கடைக்கு வந்து வம்பு பண்ணவங்களை பற்றி எழுதியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறியாம்மா? எல்லாரும் இவனுங்க பார்த்து பயப்படுறதுனால தான் இவங்க இப்படி வளர்ந்துருக்காங்க பாய். இவங்களோட வண்டவாளம்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாதான் பொட்டி பம்ப அடவும். இருந்தாலும் உனக்கு தைரியம் தாம்மா. சரிம்மா, எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமாம், இது எப்போ வெளியாகும்? இப்போ தான் மேகசின் பிரிண்ட் போயிருக்கு, அடுத்த வாரம் வந்துடும். ஏய் ஜேம்ஸ். ஏய் சரி, என்ன சில மாதிரி நிற்கிற? ஒன்றும் இல்லை. ஆள் எப்படி மாறிட்டான் பாத்தியா? என்னப்பா கடை பக்கமே காணா? கடையில் நிறைய வேலை பாய், நீ தான் லீவு, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அப்போ என்ன பார்க்க வரலையா? சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ருக்கு, உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் பழசை பற்றி பேசிகிட்டு இருப்பேன்? இது பழசை பற்றி இல்லை, புதுசாக நடந்துச்சு அதை பற்றி. புதுசாவா? புதுசா இப்போ என்ன நடந்துச்சு? அன்றைக்கி வந்தவர் நீ கட்டிக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது ருக்கு. எல்லாரும் சேர்ந்து முடிவே பண்ணிட்டீங்களா? பேசி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சுன்னா யோசிக்கலாம்னு நினச்சேன். அவருக்கு என்ன இப்படி கோவம் வருது? நமக்கெல்லாம் செட் ஆகாது. இருந்தாலும் உங்கள் டேட்டை நான் தானே ஸ்பாயில் பண்ணேன். டேட்டா? எல்லாத்தையும் நீயே கற்பனை பண்ணிக்கிறியா? சரி விட, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ எனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துரு. நல்ல பையனை பற்றி என்கிட்ட கேட்குறியா? நீயும் நல்ல பையன் தானே ஜேம்ஸ். உதவி பண்ண வர பார்க்க வந்திருக்க, செய்யாத தப்புக்கு இன்னும் மன்னிப்பு கேட்குற. உன்கிட்டயே இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. நீ செஞ்ச உதவியை விட இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இருக்கும். அதுக்குன்னு இவ்வளோ நல்லவனா மாறிடாத. சரி, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, போய் சாப்பிடலாமா? பா. ஆனால் எனக்கு ஓன் ட்ரீட், ஏன்னா உனக்கு தான் புது வேலை. நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டியா? இல்லை. அதுக்குள்ளே என்ன யோசனை? நான் பழனிவேல் ஐயாவோட எழுத்து எவ்வளோ அருமையாக இருக்கு. அமுத தம்பியா பிள்ளை ஐயா, மதனவேல் பிள்ளை ஐயாக்கெல்லாம் நம்ம தமிழிடமே எவ்வளோ கடமைப்பட்டிருக்கணும் நாடக தமிழை எப்படி வளர்க்குறதுக்கு. சீக்கிரம். நான் பழனிவேலு ஐயாவோட ஜானி ஆலம் ஸ்கிரிப்டோட நோட்ஸை நீ இன்றைக்கே முடிச்சாதான் நம்ம குழுவில் இருக்கிற மற்றவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இதுக்கு மேலே முடியாதப்பா. கிளம்பலாமா? அவகாசம் இல்லைப்பா. இன்றைக்கே படித்து எழுதி மற்ற கதாபாத்திரங்களை செய்கிற எல்லாருக்கும் நம்ம கொடுத்தாதான் சரியாக வரும். நாள் இல்லைப்பா. பசி வயிறு கில்லுதப்பா. அதுக்கும் கற்றுக் கொடுத்து விட்டீர்களோ? எது? கில்லுவதற்கு. நகைச்சுவை. தாங்கள் ராஜபாட் மன்னரே, நகைச்சுவை பாத்திரத்தையும் நீங்களே செய்தால் எங்கள் பிழைப்பு என்னாவது? ராணிப்பாட், அடுத்த பக்கத்தையும் படித்தால் தான் நம்ம பிழைப்பு பொன்னாகும். வயிற்றுக்கு சிறிது ஈயாமல் கண்ணும் மூக்கும் ஒன்றும் வேலை செய்யாது. இது நல்ல வேலை செய்தே. எது? தோ வாய். பசியிலும் திருக்குறள் சொல்லுதே. வாய்மை எனப்படுவது யாதேனின் வயிறு பசிக்கும் போது வாய்க்கு சிறிது பிரியாணி கொடுத்தல். நீ வாயிலே வாசிக்கிட்டு இரு, நான் வாய்மையோட வரேன். பிரியாணி வாசம் ஊரே கூட்டுதப்பா. நான் நோட்ஸ் எழுதுறேன். நீங்க சாப்பிடல? எழுதிடுறேன். எழுதிக்கிட்டே சாப்பிடுங்க.
எப்படிலாம் வீட்டில் பிரியாணி சமைக்கிறாங்க? எனக்கு சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி சமைக்க தெரியுமான்னு தெரியல. எங்கள் அத்தாவோட சொந்தக்காரங்க எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க போனப்ப அவங்கள்ட்ட பிரியாணி செய்ய சொன்னாங்களாம். அந்த பிரியாணியை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தா எங்கள் அம்மாவை கட்டிக்கணும்னு ஒரு முடிவுக்கே வந்தாங்களாம். அப்போ பிரியாணி சமைக்க தெரியாத பிள்ளைய கட்டிக்க மாட்டீங்களா? பிரியாணி நான் கம்ப சுத்துறமா? கம்ப சுத்துறதே கற்றுக் கொடுக்குற பிள்ளைக்கு பிரியாணி கற்றுக் கொடுத்து கட்டிக்கிற மாட்டோமா? கற்றுக் கொடுத்து கட்டிக்க ஆறு கற்றுக் கொடுப்பா? எங்கள் அம்மா சொல்ல சொல்ல நான் தான் இதை செஞ்சேன். எப்போ கற்றுக் கொடுப்பீங்க? எப்போ கட்டிக்க வருவீங்க? வீட்டுக்கு தெரிஞ்சா தாளிச்சு போட்டுருவாங்க. பிரியாணி போட்டால் தால்ச்சா போடாமலையா? நம்மள பிரியாணி போட்டுற மாட்டாங்கல்ல. அது உங்கள் அப்பா தான் வந்து சொல்லணும். அப்பா இருந்திருந்தா நைஸாக பேசியிருக்கலாம். அப்பா செல்லம் நான். எங்கள் அப்பாவுக்கும் செல்லம் நீ தான். ஆனால் இங்கே செல்லம் செல்லுமான்னு தெரியலையே. பார்ப்போம். ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. மலரே மலரே, 2 தேத்தானி எடுத்தா. டீயா காஃபியா? ஆறு வக யார் இருந்தா உனக்கு என்ன? சொன்னது போய் எடுத்துருவா. ஓ I think I should leave first. But it's okay. I'll come back another time. ஓகே. But we talked about that. உங்களுக்குலாம் நாகரிகமே தெரியாதா? வீட்டுக்கு வந்து விருந்தாளியே இப்படிதான் நடத்துவீங்களா? உங்க வயசுக்கு நீங்க வீட்டுல முன் உதாரணமா இருக்கணும். இப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது. 6க்கு வயசாயிருச்சு. கூறுகட்ட கழுத 7 கட்டு புல்ல திங்க முடியாம ஒரு கட்டுக்கே மூச்சு வாங்கினுச்சான். வாங்கட்டும், ஏங்கட்டும். 7 கட்டு என்ன, 7000த்துல புரண்டு 70,000த்துல கால் மேல கால் போட்டு இருக்கிறத பார்த்து ஏன் பெருமூச்சு விடணும்ன்றேன். எப்ப பார்த்தாலும் எதையாவது செஞ்சுட்டு வேற ஏதாவது சொல்றீங்க. ஒண்ணு இல்லாத பயல்களுக்கு தெனாவட்டா தெரிய ஆம்பளைங்களை பார்த்தா பத்திக்கிட்டு வரதானே செய்யும். சிதம்பரம், சிங்கத்துக்கு கழுத கிட்ட என்ன பேச்சு? கோயிலுக்கு போறதுக்கு பொருட்கள் வாங்கணும்னு சொன்னல, அதை போய் பாரு போ. செங்கமலம், உன் புருஷன் ஆத்தாளுக்கு சுத்த பத்தமா இருக்கிற புள்ள. சமைக்கிறதுக்கு ஜாமான் எல்லாத்தையும் தனியா எடுத்து வைப்போ. ஒரு பொண்ணுக்கு புள்ள கொடுக்கறவெல்லாம் ஆம்பளை ஆயிட முடியாது. அது மூஞ்சு தெரியாத முட்டா பாய கூட செய்வானுங்க. கொண்டவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கறவன் தான் ஆம்பளை. ஒரு உசுறு வயிற்றுல மட்டும் இல்ல, அது எங்க இருந்தாலும் வளர்ற உதவற நல்லவன் இவனே நம்பிக்கைய மரியாதைய மதிப்பை கொடுக்கறவன் தான் ஆம்பளை. மலரே, என்ன ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க. இவங்களோட என்னால வாழ முடியாதுன்னு முன்ன சொன்னல. இன்னொரு தடவை இந்த மாதிரி இங்க நடக்க கூடாது. ஒத்து வரலன்னா பொட்டி படைக்க தூக்கி வெளியே வீசு. ஒன்னதில்ல, உன் புருஷனோடத. ஆறுகிட்ட நேத்துல இருந்து ஒரு உச்சத்துல இருந்து சுபஜய தைரியஸ்தானத்து சூரியனை பார்க்குதில்ல. ஊவே, உன் புருஷனுக்கு என்ன அவங்க பொட்டி படைக்கையும் கட்டணுமா? நான் ஒன்றும் சொல்லலையே, நல்ல நேரம் தகுந்த வருதுன்னு சொன்னேன். அதுக்கு ஆறும் குறுக்க நிக்கப்படாதுல. ஆமாம், விடாது. நடராசா, பெரிய படிப்பு படிக்கிற புள்ள நீ, இல்லைன்னா கிளம்பிடும்ல. அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. அவனுடைய ப்ராப்ளம். ஓகே, லெட்ஸ் நாட் டாக் அபௌட் இட். நான் நல்ல மூட்ல இருக்கேன். எல்லாரும் மறுபடியும் கல்யாணம் அது இதுன்னு பேசி என்னோட மூட் ஸ்பாயில் பண்ணாதீங்க. இவ ஒருத்தி பார்த்த ஒருத்தனையே விரட்டி விட்டுட்டா. இப்போ நம்ம வேற விஷயம் பேசுகிறோம். அப்படி என்னம்மா தலை போகிற விஷயம்? உனக்கு தான் தெரியுமே செந்திலுடைய விஷயம். அவனுக்கு கொழுப்பு, தண்ணி அடிக்காதன்னு சொன்னால் கேட்டானா? அதான் இப்போ அனுபவிக்கிறான். அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? டாக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு. என்னம்மா இது? இது என்கிட்ட கேட்கணுமா? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. நான் தான் கொடுக்கணும்னா கண்டிப்பாக செய்வேன்.
அவன் மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் அவன் எனக்கும் அண்ணன் தான். பிளட் டெஸ்ட் பண்ணிட்டேன், ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். ருக்கு, நீ நிஜமாவா சொல்கிற? சரி சார், இவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, எதிர்காலம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வேணாம். இதை பற்றி பேசுகிறத நிறுத்துவோம். ஆமாம், அவன் தப்பு பண்ணிட்டான். அதுக்குன்ட்டு அவனை அப்படியே விட்டுற முடியுமா? ஓகே, இதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் தேடுவோம். அவனுக்கு வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே இருக்குது. நான் அவனுக்கு டொனேட் பண்ணுறேன்ப்பா. சண்முகம், உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ வேற, அவன் சொன்னால் நீ கேட்கணுமா? உனக்கு இப்போ 1008 பிரச்சனை, இது வேறையா? அதெல்லாம் ஒன்று வேணாம். அப்பா, என்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தம்ப்பா, ரொம்ப கஷ்டங்கள். செந்திலுக்கு இதாவது நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இதா நான் ஒத்துக்க மாட்டேன். அவனே தானே இறங்கி வரான். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வேறு ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. நம்ம பொறுமையாக இருப்போம். ஓகே, ருக்கு சொல்கிறது தான் சரி. ஓகே சரசு, நமக்கு எல்லா பிள்ளைங்களும் முக்கியம். இவங்க இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம். ஓகே, வங்க கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. வங்க கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா.